வெல்கம் டு ஆல். இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் விரும்பக்கூடிய நபர் ஏதாவது ஒரு காரணத்தினால உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கலாம். ஏதோ சம்திங் வந்துட்டு நடந்திருக்கலாம். உங்களை பிரிஞ்ச பிறகு நீங்கள் படக்கூடிய கஷ்டம் என்ன, அவர் அங்கே உணரக்கூடிய நிலை என்ன அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அதே போல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பக்கத்தில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படிங்கும்போது எனக்கு வந்துட்டு கொஞ்சம் மோட்டிவேஷனாக வந்து இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜென்ரலான ரீடிங் தான். பர்டிகுலராக இது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இது ஒரு பொதுவான ரீடிங். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த கார்டுடைய எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சரி, இப்போது உங்கள் முன்னாடி இந்த 2 காகிதப்பூ வந்து இருக்குது. பைல் 1, பைல் 2. பைல் 1 அப்படிங்கிறது இந்த பர்பிள் கலர் ரோஜாப்பூ. பைல் 2ங்கிறது இந்த ஒயிட் கலர். 2ல் ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. மனசில் டக்குன்னு என்ன கலர் சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அதை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, செலக்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு வந்து நம்புகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பைல் 1, அதாவது இந்த பர்பிள் கலருக்கான அந்த ரீடிங் வந்து பார்த்தலாம். எடுக்கும்போதே ஒரு கார்டு வருது, இருந்தாலும் நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய நபர் உங்களை விட்டு ஏன் போனார், உங்களுடைய நிலை இப்போ என்ன, அவருடைய நிலை என்ன, உங்களுடைய கண்ணீருக்கு வந்துட்டு நீதி கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம 6 கார்டு எடுத்துட்டோம். இப்போ ஒவ்வொன்றா வந்துட்டு பார்ப்போம். ஓகே, சூப்பராக வந்து இருக்குது பாருங்களேன். அதாவது நீங்கள் 2 பேருமே ரொம்ப மனம் மொத்த ஒரு பேரை வந்து இருந்திருப்பீங்க. அதாவது ட்வின் ஃப்ளேம்னு சொல்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறது தான் அவங்க செய்வாங்க, அவங்க செய்கிறது தான் நீங்கள் வந்துட்டு நினச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஒற்றுமையான ஒரு கப்புலாகவே வந்துட்டு நீங்கள் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப ஆழமான அன்பும் புரிதலும் வந்துட்டு இருந்திருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு இருந்திருக்கீங்க. இப்போது ஏற்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனையினால் என்னாச்சு அப்படிங்கும்போது ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கீங்க. மேபி உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன வாக்குவாதம் கூட ஏற்பட்டிருக்கலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சண்டையை நினச்சிக்கிட்டே உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை வந்துட்டு இழக்கிறீங்க. இது எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹாப்பியாக எத்தனையோ நாள் வந்து இருந்திருப்பீங்க. எத்தனையோ மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நினைக்காம ஏதோ ஒரு சண்டை வந்திருக்கும் பாருங்கள், அதை பற்றி மட்டும், அந்த கசப்பான விஷயத்த மட்டும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்களே தவிர மற்றது வந்துட்டு நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இப்போது நீங்கள் நினச்சிருந்தா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிருக்கும். ஆனால் நீங்கள் அதை வந்து கவனிக்கலை, அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லை. அந்த சோகமாக இருக்கிறத மட்டும்தான் உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து வச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ இதன் விளைவாக உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டெல்லாம் தூங்காமல் ரொம்ப வந்துட்டு அவர் கஷ்டப்பட்டுட்ருக்கிறாரு. சரிங்களா? அதாவது ஏதோ ஒரு காரணத்தினால உங்களை சண்டை போட்டுட்டாங்க, உங்கள் கூட இணையிற வாய்ப்பை வந்துட்டு அவங்க வந்துட்டு கவனிக்காமல் விட்டுட்டாங்க. சரிங்களா? இதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா, நைட்டில் தூங்கலை. தான் பண்ணது தப்போ, நிரந்தரமாகவே நம்மளை விட்டு அவள் பிரிஞ்சிருவாளோ, நம்ம லைஃபே போச்சோ, இவளை மாதிரி ஒரு லவபிள் பேர் நமக்கு கிடைக்கவே மாட்டாங்க, நம்ம அவசரப்பட்டு தவறான முடிவு எடுத்துட்டோமோன்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்துட்டு ஃபீல் பண்ணுறாரு. அதாவது நடு ராத்திரியில் எந்திரிச்சிட்டு தூங்காமல் அவருடைய மனசு உடல் 2 கெட்டு போகிற அளவுக்கு உங்களை நினச்சே வந்துட்டு அவர் வேதனைப்படுறாரு அப்படின்னே வந்து சொல்லலாங்க.
இதை வந்து அவர் எப்படி யோசிக்கிறாருன்னா, நான் மட்டும் கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்திருந்தேன்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து நல்ல ஒரு லாங் லைஃபாக இருந்திருக்கும். நல்லா கல்யாணம் ஆகிட்டு குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமாக நம்மளுடைய என்டையர் லைஃபுமே வந்துட்டு சூப்பராக வந்து அமைஞ்சிருக்கும். ஆனால் அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்படுறாரு. இப்போது ஒன்றும் கெட்டு போகலைங்க. உங்களுக்குள்ளே மனசு விட்டு பேசுனீங்க அப்படிங்கும்போது இது ஒரு புது ஆரம்பமாக இருக்கும். அதாவது ஒரு குழந்த எப்படி இந்த பூமிக்கு வந்த உடனேயும் புதுசாக எல்லாத்தையும் பார்க்குதோ அது மாதிரி வந்துட்டு இனி வந்து அவர் உங்களை பார்ப்பார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது பழசெல்லாம் எவ்ரிதிங் எது வேணால் நடந்திருக்கலாம், அது எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் மறந்துட்டு இப்போ புது ஆரம்பமாக, அதாவது இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து உங்களை லவ் பண்ணோம் அப்படின்னு வந்து நினைப்பார். நீங்களும் வந்து அவர் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தார் அப்படிங்கும்போது அதெல்லாம் மறந்துட்டு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லது. மேலும் கண்டிப்பாக அவர் வந்து சாரி சொன்னால் நீங்கள் வந்து அதை ஏற்றுக்குவீங்க. ஏற்றுக்காமலாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து இங்கே நான் சொன்ன மாதிரியே மனமொத்த காதலர்கள், அதாவது நீங்கள் நினைக்கிறத தான் அவர் செய்வார், அவர் செய்கிறத நீங்கள் நினைப்பீங்க, அந்த மாதிரி வந்து இருந்திருக்கீங்க. ஸோ ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக நீங்கள் வந்துட்டு பிரிஞ்சிருக்கலாம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு புது ஆரம்பமாக வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எது பண்ணுறதுனாலும் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். எல்லாத்தையுமே வந்து பேசி தீர்த்துக்கோங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் அது வந்து நடக்கும். அதாவது உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இப்போ வீட்டில் சொல்லலாம், பர்மிஷன் வாங்கலாம், மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே இதை வந்துட்டு போயிட்டுருக்கட்டும், அப்புறமா இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பதிலையும் ஒரு அற்புதமான வாழ்க்கையை தான் இந்த யூனிவர்ஸ் வந்து கொடுக்குன்னே சொல்லலாம். கூடவே விநாயகருடைய கைடன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு வந்துட்டு இந்த ரீடிங்கில் பார்த்துடலாம். ஓகே, பார்த்திங்களா பிகினிங்ஸ் எவ்வளோ அழகாக வந்து கார்டு வந்து கனெக்ட் ஆகி வந்திருக்கு பாருங்களேன். அதாவது எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம், அவர் நிம்மதி இல்லாமல் தவிச்சிருக்கலாம், ஃப்யூச்சரில் நம்ம அப்படியெல்லாம் வாழணுமேனு ஆசைப்பட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் அதை நினச்சி இது பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா, வருத்தப்பட்டுட்டு இருந்தார் இல்லையா. அதெல்லாம் மறந்துட்டு புதுசாக நம்மளுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்த மாதிரி உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அவர் என்ன நினச்சிக்கினாலும் நடக்கும்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கு ஒரு ஆரம்பம், அதாவது ஒரு நல்ல ஒரு பிகினிங் வந்து விநாயகர் பெருமானுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கும். அதாவது இது வரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து தூங்கி எழுந்ததும் கனவு கண்டா அதுக்கப்புறம் அந்த கனவை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம் இல்லையா, போயிடுச்சு அப்படின்னு சொல்லி விட்டுரும் இல்லையா. அதே மாதிரி நீங்களும் இது முன்னாடி என்ன நடந்திருந்தாலும் சரி எல்லாத்தையும் வந்துட்டு அப்படியே வந்து மறந்துடுங்க. இனி உங்களுடைய லைஃப்பை நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அற்புதமாக உங்களுடைய வாழ்க்கை வந்து அமையும். இந்த பைல் 1 செலக்ட் பண்ணவங்க பைல் 1ன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அதே போல் நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். எனர்ஜியை வந்துட்டு கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு சீக்கிரமாகவே குட் நியூஸ் வரும். நீங்கள் சிந்தின அந்த கண்ணீருக்கான பதிலை நீங்கள் நிச்சயம் வந்து பெறுவீங்க. உங்களுடைய பார்ட்னர் உங்களை தேடி வருவாங்க. உங்களுடைய லைஃப்பை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுடைய வாழ்க்கை வந்து அமையும் அப்படின்னே வந்து சொல்லலாம். சரி, அடுத்து வந்து பைல் 2க்கான ரீடிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம். யாரெல்லாம் பைல் 2 வந்து செலக்ட் பண்ணிங்களோ, அதாவது இந்த ஒயிட் கலர் ரோஸை வந்துட்டு செலக்ட் பண்ணிங்களோ அவங்கெல்லாம் வந்துட்டு பைல் 2 அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணி இந்த எனர்ஜியோட கனெக்ட் ஆகிக்கோங்க. பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்குள்ளே என்ன சண்டை சச்சரவுகள் வந்தது, இப்போ அவங்க நோ கான்டாக்டில் இருக்காங்க அப்படின்னா எப்போ வந்து சேருவாங்க, பிரிவினால் அவங்க சிந்தின கண்ணீருக்கான பலன் என்ன, அவங்க பார்ட்னர் மனசில் இப்போ என்ன ஓடிட்டுருக்குது, இதுக்கான பதில் வந்துட்டு நமக்கு இந்த கார்டு மூலமாக வந்து கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம். கார்டு ஒன்று ஆட்டோமேட்டிக்காகவே வந்து விழுகுது. கார்டு சூப்பர். பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம். ஓகே,
த்ரீ ஆஃப் பென்டக்கிள்ஸ். இது பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த லவ் ரிலேஷன்ஷிப் வந்து புரோக்கன் ஆனதுக்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தேர்ட் பர்சன் அப்படின்னே வந்து சொல்லலாம். அது வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ்குள்ளாரியாக இருக்கலாம், அதாவது உங்கள் ரிலேட்டிவ் இல்லைன்னா அவங்க ரிலேட்டிவ்க்குள்ளே அந்த மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் நட்பு வட்டாரங்கள்லேயே வந்துட்டு ஏதாவது ஒன்று வந்து சொல்லியிருக்கலாம், ஏதாவது தவறாக வந்து சொல்லியிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ தேர்ட் பர்சன்னால் தான் வந்துட்டு அவர் உங்களை விட்டு விலகி இருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் நடந்த அத்தனை சண்டை சச்சரவுக்கும் காரணம் பார்த்திங்கன்னா அந்த தேர்ட் பர்சன் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு மனமொத்த கப்புலாக தான் வந்து இருந்திருப்பீங்க. உங்களுக்குள்ளே சண்டை வரத்துக்கு வாய்ப்பில்லை, ஆனால் அது மூணாவது நபருடைய தலையீட்டால் தான் அந்த பிரச்சனை வந்து வந்திருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்த கார்டில் பார்க்கும்போதே நமக்கு ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகேங்க, ஆனால் மாற்றம் அதான் இந்த தேர்ட் பர்சன்னால தான் அவருடைய மனசில் வந்து அந்த ஒரு மாற்றமே வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துல அவர் என்ன தான் வந்து புத்திசாலியாக நல்லா யோசித்தாலும் ஒருத்தங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணும்போது, அதாவது திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஒருவேளை அப்படி இருக்குமோ, நமக்கு சரிப்பட்டு வரமாட்டாலோ அப்படிங்கிறது ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு நின்று போயிடும். திரும்ப திரும்ப சொல்லும்போது அது அப்படி தான் மண்டையில் வந்துட்டு ஏறும். அது வந்து நேச்சர் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இதுதான் ஏற்பட்டிருக்கு. அதாவது ஒரு மாற்றம் வந்து அவர் மனசில் வந்து ஏற்பட்டிருக்குங்க. இருந்தாலும் இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் மேலே அவருக்கு இப்போது வந்துட்டு ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு வந்து பெருகி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் கூட பழகிய நாட்கள் உங்களை பற்றிலாம் நினைக்கும்போது அவருக்கு உங்களை விட்டு கொடுக்கறதுக்கு மனசே வந்து கிடையாது. உங்களால் தான் அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். உங்களுடைய அன்புனால தான் அவர் தன்னை ஒரு மனிதனாகவே வந்து நினச்சாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது எல்லாத்தை விட்டுட்டும் கூட இருக்க முடியும், ஆனால் உங்களை விட்டுட்டு இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு உங்கள் கூட அவ்வளோ ஒரு பிணைப்பாக தான் வந்து இருந்திருக்காரு. இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜில் அவருக்கு தெரியல. அதாவது இந்த தேர்ட் பர்சனோடு இருந்தாங்க பாருங்களேன், அப்போ வந்து அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் இப்போ இந்த ப்ரெசண்ட்டில் வந்துட்டு அவர் யோசிக்கிறாரு. அவருக்குள்ளே ஒரு புது உணர்வு வருது. உங்கள் மேலே ஒரு தீரா காதல் மறுபடியும் வர ஆரம்பிக்குது அப்படின்னே வந்து சொல்லலாங்க. பாருங்கள், இது வந்து அவருடைய ஈகோ அல்லது இவங்க சொல்லி வச்சாங்க பாருங்கள் விஷயங்கள், உங்களை பற்றி அது இது சொல்லி வச்சுருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் குறிக்குது. ஸோ அவருக்குள்ளே புது உணர்வு வருது. இருந்தாலும் அதெல்லாம் தடுக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தேர்ட் பர்சன் எனர்ஜி அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஆனால் அவர் நினச்சா கண்டிப்பாக அதிலேருந்து வெளியில் வரத்துக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். ஏன்னா யார் என்ன சொன்ன என்ன, நம்ம கூட பழகும்போது நம்ம எப்படியெல்லாம் இருந்தோன்னு தெரியாதா, தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதனால் நிச்சயம் வந்துட்டு அவருக்கு அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு வந்து அதிகம். இந்த டெவில் எனர்ஜி தூக்கிட்டோம் அப்படின்னாவே போதும். இவங்க பண்ணுற தப்புனால தான் இங்கே உங்களுக்கு பிரச்சனை ஆகுது, சரிங்களா? இன்னுமே அந்த எனர்ஜி வந்து இருக்குது. இவர் கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கலாம், ஒன்று சேரலாம் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் இது வந்து மறுபடியும் கெடுக்குது. எங்கே ஒன்று சேர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கெடுக்குறாங்க. மேபி இப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட ரிலேஷன்ஷிப்பில் அதாவது அவங்களுடைய சொந்தக்காரங்களில் ஏதாவது ஒரு பொண்ணு கூட இருக்கலாம், சொந்தக்கார பொண்ணு இருக்கலாம், ஒரு அத்தை பொண்ணு மாமா பொண்ணு அந்த மாதிரி யாராவது வந்து இருக்கலாம். அவங்க வந்துட்டு இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம். இல்லைனா புதுசாக வந்த சொந்தம், அதாவது இப்போ உங்களுடைய பார்ட்னருக்கு அண்ணன் இருக்காங்க அப்படின்னா அண்ணி இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய தங்கை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் மூலமாக கூட ஒரு பிரச்சனை வரலாம், சரிங்களா? அதுதான் வந்து உங்கள் கிட்ட இருந்து இவரை பிரிக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். சரி, ஆனாலும் அதையெல்லாம் மீறி அவர் வந்து நான் இங்கேயே சொன்னேன் இல்லையா, தீராத ஒரு காதல் இருக்குது அப்படின்னுட்டு, அந்த காதலால் அவர் உங்களை தேடி வரத்துக்கு வாய்ப்பு வந்து அதிகம். பல தடைகள் வந்து ஏற்படலாம். அதாவது இங்கே நான் சொன்ன மாதிரி அவங்க குடும்பத்துலேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துக்குள்ளாரையோ இல்லை சொந்தக்காரங்களுக்குள்ளாரையோ யார் வந்து தலையிட்டாலும் அவர் ஃபஸ்ட்டு வந்து மனம் தடுமாறினாலும் உங்கள் மேலே உள்ள அந்த அன்பு, அதாவது உங்களை மறக்கவே முடியாதுன்னு சொன்ன பாருங்கள், அந்த அன்புனால் இந்த ஒரு டெவில் எனர்ஜிலேருந்து அவர் நிச்சயம் வந்து வருவார். அதுவும் பார்த்திங்கன்னா பல தடைகளை தாண்டி வேகமாக உங்களை தேடி வருவார் அப்படின்னே வந்து சொல்லலாம். இது மூலமாக உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல செய்தி வரும். நீங்கள் அவரை நினச்சி கண்ணீர் விட்டீங்க பாருங்கள், அதெல்லாம் வந்து இனிமேல் தவிடு பொடியாகும். உங்கள் கண்ணீருக்கு உண்டான ஒரு நீதி அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அற்புதமாக கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு குயின் மாதிரி, சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அவருக்கு வந்து ஏதோ ஒரு
கோபத்தினாலேயோ இல்லை யாரோ சொல்லியோ அவர் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் உங்களுடைய அன்போ ஆதரவோ அவருக்கு வேறு எங்கேயும் கிடைக்கல. அதாவது யாரை மிஸ் பண்ணாலும் உங்களை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது, நீங்கள் அவங்க லைஃப்பில் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாருன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான். அதாவது குயின் எனர்ஜியில் வந்து நீங்கள் இருந்திருக்கீங்க. நீங்கள் கொடுக்குற அன்பு ஆதரவு மேலும் உங்களுடைய பர்சனாலிட்டி கூட இருக்கலாம். அதாவது உங்களுடைய அழகு அதே போல் வந்துட்டு நீங்கள் எல்லாத்துலேயும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருப்பீங்க. அந்த உங்களுடைய கேரக்டர் எல்லாமே வந்துட்டு அவருக்கு பிடிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது வெளிப்புற தோற்றம் உள்ளழகு ரெண்டுமே வந்துட்டு அவரை ரொம்ப ஈர்க்கும்படியே இருந்துச்சு. அதனால தான் எத்தனையோ பிரச்சனைகள் இங்கே வந்திருந்தாலும் அவர் உங்களை தேடி வந்து வருவார் அப்படின்னு உறுதியாக வந்து சொல்ல முடியுது. ஏன்னா நீங்கள் ஒரு குயின் எனர்ஜி, சரிங்களா? கண்டிப்பாக உங்களை தேடி வரத்துக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். சரி, இப்போ உங்களுக்கான அதாவது இந்த பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான விநாயகர் கைடன்ஸ் என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டைம்லெஸ் ரீடிங் தான். அதாவது இன்றைக்கி நாளைக்கு அப்படின்ட்டு வந்து இல்லை, என்றைக்கு இந்த வீடியோவை யார் பார்த்தாலும் கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்துட்டு ரெசனேட் ஆகும். இப்போ விநாயகருடைய எனர்ஜி என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம். ஓகே, ப்ரொடெக்ஷன். அதாவது இந்த கார்டு நமக்கு இங்கே சூப்பராக வந்து பொருந்தி வருது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா இங்கே நான் முன்னாடி சொன்ன பாருங்கள், 3வது மனுஷங்க தலையிட்டால் அது இது பிரச்சனை வரும் அப்படின்ட்டு. இனி வந்து அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. விநாயகர் பெருமானுடைய அருளால் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வந்து கிடைக்கும். உங்களுடைய சோல்மேட்டுக்கும் உங்களுடைய காதலுக்குமான ஒரு பாதுகாப்பு வந்து கிடைக்கும். எத்தனையோ தடைகள் வரலாம். நான் இங்கே சொன்னேன் இல்லையா, எத்தனையோ பேர் வந்து கெடுப்பாங்க அப்படின்ட்டு. அந்த தடைகளெல்லாம் மீறி உங்களை தேடி வருவாருன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நிச்சயம் வந்து வருவார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அதாவது யாரும் உங்களை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஒரு செக்யூரிட்டி வந்து கிடைக்கும். உங்களுக்குள்ளாரையே பேசி நீங்கள் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருவீங்க. அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பும் கிடைக்கலாம். அல்லது இப்போ அடுத்த கட்டம் என்ன, இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கீங்கும்போது நெக்ஸ்ட் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது இந்த தேர்ட் பர்சன், அதாவது ரிலேட்டிவ்லேயே வேறு யாராவது பொண்ணு இருப்பாங்க, அவங்க கூட இவர் அப்ரோச் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு உங்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்துட்டு கிடைக்கும். ஓகே, பைல் 2 செலக்ட் பண்ணவங்க எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ஐ ப்ரொடெக்ட் அவர் லவ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த லவ் ரீடிங்கில் பைல் 1 பைல் 2 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நீங்கள் ரொம்ப கம்பல் பண்ணி எடுத்துக்க வேண்டாம். நான் சொன்ன அந்த ரீசன்ஸ் யாருடைய வாழ்க்கையில் வந்துட்டு இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து ரெசனேட் ஆகும். அவங்க வந்து இது அவங்களுக்கான ஒரு கைடன்ஸாக வந்துட்டு எடுத்துக்கோங்க. பர்சனல் ரீடிங்கில் தான் தெளிவான பிரச்சனைக்கான சொல்யூஷன்ஸ் வந்து சொல்ல முடியும். ஸோ ஸ்க்ரீனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேன். வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைனா வாய்ஸ் கால் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிக்கலாம். கால் பண்ண முடியாது, வாட்ஸ்அப் மட்டும்தாங்க நீங்கள் பண்ண முடியும். சரிங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கைடன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கும்போது நீங்கள் இதை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க.